ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மசாலா அரைச்சிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 15 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். பெரிய பல் இருந்துச்சுன்னா 10 பல் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 துண்டு அளவுக்கு இஞ்சி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. கல்பாசி சேர்க்குறப்போ நல்ல வாசனையாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 5 போல் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா பொருள் எல்லாமே நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வதங்கி வரணும். ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா கருகிடும். அதனால் பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. கடைசியாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 1 நிமிஷம் போல் வதக்குனீங்கனாலே போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இது கூட உங்களுக்கு முந்திரி, கசகசா வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நானாக இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வரணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியையும் நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா பேஸ்ட், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட் தான் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்க போதே. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவும் நம்ம இந்த குழம்புல சேர்க்க போகிறதில்ல. எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சிட்டோம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்ச மட்டன் 1/2 கிலோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மட்டன் ஈரலோடு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோக்கான மெஷர்மெண்ட் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் 1 கிலோ செஞ்சிங்கன்னா எல்லாமே டபுளாக சேர்த்துக்கோங்க. மட்டன் ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மசாலாவிலே வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கடைசியாக நல்லா தாராளமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. எனக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக வேணுன்றதுனால நான் தண்ணியோட அளவு கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பு, காரம் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கர் மூடி 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா கமகமன்னு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு குக்கர் திறக்கிறப்பவே அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்கும். அப்படியே சுட சுட இட்லிக்கு மேலே ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மட்டன் குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.